ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் தமிழ் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த தமிழ் எக்ஸாம் வந்து டியூஸ்டே அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த தமிழ் எக்ஸாமில் முக்கியமான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ், ப்ளூ பிரிண்ட் இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு ஸ்கூலில் இந்த புக்லெட் வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதும்போது கவனிக்க வேண்டியவை, எக்ஸாம்ஸ் எழுதும்போது என்னென்னலாம் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எப்படி பப்ளிக் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதிக கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகள், எந்தெந்த பகுதிகளில் நம்ம அதிக கவனம் செலுத்தி படிக்கணும், எழுதணும் அப்படிங்கிற ஒரு புக்லெட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக கவனம் செலுத்தி இந்த டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வினாத்தாள் வடிவமைப்பு பகுதி 1, மதிப்பெண் வினாக்கள், மதிப்பெண்கள் 15 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உரைநடை, செய்யுள், இலக்கணம், மொழி பயிற்சி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு புக்லெட் தான். இந்த புக்லெட் பாருங்கள். இது பாருங்கள், இதுவும் ப்ளூ பிரிண்ட் தான். இந்த ப்ளூ பிரிண்ட் நீங்கள் கரெக்டாக பாருங்கள். அடுத்ததாக இது பகுதி 3, 3 மதிப்பெண் வினாக்கள். இது ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின்ஸ் நல்லாவே பாருங்கள். அடுத்ததாக பகுதி 4, 5 மதிப்பெண் வினாக்கள், 5 மார்க்ஸ் கொஸ்டின், செய்யுள், நெடுவினா இது எல்லாமே பாருங்கள். இது பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு அடுத்ததாக வந்து பகுதி 5, 8 மார்க் கொஸ்டின். இதை நீங்கள் பாருங்கள். இது பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். அடுத்ததாக நேர மேலாண்மை, கேள்வித்தாள் வாசித்தல் 15 நிமிடங்கள். அதாவது ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் எவ்வளோ நம்ம நிமிஷம் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. டோட்டலாக 3 ஹவர்ஸ். இந்த 3 ஹவர்ஸுங்கிறத நம்ம எப்படி கரெக்டாக பண்ணணுங்கிறத இந்த ஸ்லைடில் காமிச்சிருக்காங்க. அடுத்து முக்கியமான கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ், வேங்கை தொடர் பொதுமொழி, இயல் 1, இயல் 2ல் முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் மெயினாக பாருங்கள். இயல் 1, இயல் 2, இயல் 3ல் கொடுத்துருக்காங்க. அடுத்து வேங்கை, இது இயல் 4ல் இந்த கொஸ்டின்ஸு, இயல் 5ல் கொஸ்டின்ஸ், இயல் 6லையும் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். இந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள். அடுத்து வந்து இயல் 7, இதில் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ், நிறையா எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது இயல் 8, சாப்டர் 8, இயல் 9 இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் தான். இது எல்லாமே வந்து இலக்கண பகுதி, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை இதெல்லாமே இலக்கண பகுதி. இதையும் பாருங்கள். அடுத்து வலுவகைகள் அப்படின்னு சொல்லிட்டு திணை, பால், இடம், காலம், வினா இதெல்லாமே காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து முக்கிய இலக்கண குறிப்புகளின் அட்டவணை, இது முக்கியமாக கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு இது எல்லாமே பாருங்கள். அடுத்து எண்ணுமை, இரட்டை கிளவி, ஒரு பொருட் பன்மொழி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து அளபெடை, இது முக்கியமான கொஸ்டின்ஸ். இது தமிழில் வந்து எல்லா எக்ஸாம்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இது பாருங்கள் மெயினாக. அடுத்து பகுப்பத உறுப்புகள், இதையும் பாருங்கள். தென் நெக்ஸ்ட்டு வந்து அழகிட எளிய வழிகள், ஈரைச்சீர், மூவைச்சீர், நேர் தேமா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்து அழகிடுதல் இதெல்லாமே பாருங்கள். தென் நெக்ஸ்ட்டு அணிகள், இதெல்லாமே ஊமை அணி இதெல்லாமே உங்களுக்கே தெரியும். இதுவும் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். அடுத்து
இந்த கொஷின்ஸ் முக்கியமான கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, இதே நீங்கள் பாருங்கள். தென் நெக்ஸ்ட்டு அலுவலக கடிதம், லெட்டர் ரைட்டிங், லெட்டர் எழுத சொல்லுவாங்க. இந்த கொஷின்ஸ் நீங்கள் பாருங்கள். அனுப்புனர், பெறுநர், விழி, பொருள், கடிதப்பகுதி, விடைபெறல், இடம், நாள், உரைமேல் முகவரி, நிறுத்தற்குறிகள். இந்த பாயிண்ட் படி தான் லெட்டர்ஸ் நம்ம எழுதணும். இந்த பாயிண்ட் படி லெட்டர் எழுதுனா தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இதை நீங்கள் பாருங்கள். தென் நெக்ஸ்ட்டு மதிப்பெண் கூட்டுவன, இதெல்லாமே பாருங்கள். பொது கட்டுரை, அதுக்கப்புறம் மதிப்பெண், இதுவும் பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த ஸ்லைட்ஸில் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது எல்லாமே நீங்கள் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தாலே போதும். தமிழ் எக்ஸாம்ஸ் நல்லா மார்க் வாங்கலாம். நல்லா மார்க் எடுக்கிறதுக்கு என்னுடைய ஆல் த பெஸ்ட். 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். படிங்க. ஆல் த பெஸ்ட்.